உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. உண்மையிலே மலர் சொன்ன மாதிரி இந்த குடும்பம் அவ்வளோ மோசமான குடும்பம் இல்லை மதி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது கரெக்டுன்னு தான் தோணுது. போக போக தானங்க தெரியும் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறுதா இல்லை கரெக்டாக போகுதான்னு. இப்போ மதியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. போகையில் பாவி என்ன ஆட்டோ அளப்பி எடுக்கிறாரு. ஆட்டோ பிடிச்சி போகிற அளவுக்கு அங்கே போயிட்டு பார்த்தா தங்கராஜ் நல்லா தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு கேட்குற அளவுக்கு கேரக்டர் மாறி மாறி நடக்கிறாரு. என்னடா தனியாக விடலாமா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் போய் பேசுடா அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. மாமனாருக்கு ஆஞ்சிவெல்லாம் பண்ணிடுறாங்க. அடப்பாவீங்களா பிள்ளையெல்லாம் கூப்பிடாமலே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அடுத்து மதிக்கிட்ட பேசுகிறாங்க. இவர் தங்கராஜ் ரொம்ப நன்றின்னு தங்கராஜை பார்த்து நல்ல மதிப்பு கொடுக்குறாருங்க ஓனருண்டு மதியோட அப்பா. பரவாயில்ல பரவாயில்ல சித்தப்பா இருங்க அப்படிங்கிறாங்க. டீ பேசுடா அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கீங்களா மாமா அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் பேசுகிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் போங்க போங்க வெளில போங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு முதல்ல நீ பேசுமா அப்படின்னு இவங்க போயிடுறாங்க. பொண்ணு கூட கட்டி தழுவி ஆற தழுவி பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தங்கராஜ் கொஞ்சம் சொல்லுங்கள் சித்தப்பா, உங்கள் மாப்பிள்ளை ஆகிட்டாரு, நாங்கள் அப்படி என்ன பண்ண போகிறோம், உங்கள் மருமையை வேலையில் இருந்தால் தானே உங்களுக்கு கெத்து அப்படி இப்படின்னு என்னென்ன ஏற்று விடணுமோ நல்லா சொல்லிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் என்னமோ கரெக்டு தான். சரிங்க தம்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் மதிக்கிட்ட கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ண வச்சிங்க பண்ணியாச்சு அவ்வளோதான், அதெல்லாம் நான் வாபஸ் வாங்குறது என் மூட பொறுத்து. ஏண்டி இப்படி பண்ணுற உங்கள் அப்பா பாவண்டி. அம்மா அதான் பண்ணியாச்சுல, என்னை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆஸ்பத்திரிலேருந்து வெளியில் வராங்க. அப்படியே வண்டியை முறுக்கி நிற்கிறாரு. இது பார்த்தா அங்கிட்டு அப்படி திரும்புது. அப்படியே பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் மறைச்சிக்கிறாங்க. உட்காரு அப்படின்னு சொல்ல இல்லை நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் உட்காரியா இல்லையா அப்படிங்கிற தங்கராஜ் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை? இல்லைங்க இவர் அப்படிங்கிற டேய் என்னடா தங்கச்சியை பத்திரமா கூட்டி போடா, போ பத்திரமா கூட்டி போ காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சரி நான் பத்திரமா மெதுவாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் வராங்க. வண்டியில் வந்துட்டு இருக்கையில் இந்த பொண்ணு அமைதியாக வந்துட்டே இருக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்க்குறது தெரியுது. அப்புறம் திரும்பிக்கிறாங்க. பிடிச்சிக்க இருக்க அப்புறம் நீ பாட்டுக்கு அங்கிட்டு இருந்துட்டு விழுந்துட்டு அப்புறம் இறங்கி போகிறதுக்கா அப்படிங்கிறாரு. அப்புறம் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இறங்கி வராங்க. மலர் ஓடி வந்து அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. மாமனார் மாமியாருமே நல்லா இருக்காரா எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காரு அப்படிங்கிறாங்களா. மலர் பார்க்குது. ஏமதி ஒரு மாதிரியாக இருக்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சுரேஷ் இங்கே வாடா என்னடா சொன்னார் மாமா? ஒன்றும் சொல்லலை, இவகிட்ட தான் கொஞ்சம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்ட்டு போகிறாரு. என்ன இவன் சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற அவங்க அம்மா ஓடி போய் சுரேஷ் என்னடா இல்லை கேஸை வாபஸ் வாங்குற பற்றி எப்படியாவது அவங்ககிட்ட சொல்ல சொன்னார். டே அடிச்சு பிடிச்சி கேள்றா, உன் பொண்டாட்டி உன் புருஷன் எனக்கா நீ வாபஸ் வாங்கினு கேள்றா. அம்மா மாமா அதெல்லாம் அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. ஏன்னா இவ அப்படிப்பட்டவளாம், எனக்கு என் வாழ்க்கையை வேணும்னு போனாலும் போவா. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு சுரேஷ் பொண்டாட்டியை பற்றி மதியை பற்றி. அதனால கொஞ்சம் அடங்கி தான் போகணும், நீ போமா அப்படின்ட்டு போகிறாங்க. மலர் எல்லாத்தையும் கேட்டு பரவாயில்ல சுரேஷ் காரியக்காரன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போவோம், எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு போய் சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரையும் கிளப்ப சொல்கிறாங்க. மதியம் பார்த்தா கோயிலுக்கு போவோம் அப்பாவுக்கு நல்லா ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. மலர் பார்க்குது. மதி சாதிச்சிட்டியே மாமனார்கிட்ட பேசி நல்லா அப்படி சொல்ல இதில் என்னக்கா இருக்குது, வீட்டுக்கு போகிறது அதுவும் அப்பாவை ஆப்ரேஷன் பண்ணதை பார்க்க போகிறதுல தப்பு இல்லையே, தப்பு இல்லை தான், ஆனால் கணீர் நீ பேசுன அக்கா விடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ சுரேஷ் வந்தானே ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு விளைக்கிறாங்க. என்ன அண்ணி சாப்பாடெலாம் ரெடி தானே? சாப்பாடு ரெடி, சாப்பிட்டதையோட கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க கிளம்புறாங்க. வேறு சேலை கட்டிக்கமா அப்படிங்கிறாங்க. வேறு சேலை குளிச்சுட்டு கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் இறங்கி சாமியும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு நிற்க வைக்கிறாங்க. தள்ளியே நிற்கிறாங்க. முறைச்சு பார்க்குறாரு இவர் சுரேஷ். மதி என்னமோ நல்ல பிள்ளை தாங்க இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் எடுத்து அவங்கவுங்க அங்கங்கே உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. கார் பார்த்தீங்கன்னா போலீஸ் கார் வருது. என்ன போலீஸ் ஜீப் வருது அப்படிங்கிற சொல்லணும் மீன் வந்து நிற்கிதுங்க. அப்படியே எஸ்கார்ட் இருப்பாங்களா, அப்படியே வாங்க சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெளியில் இறங்கி வராங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம மதிக்கு தெரிஞ்ச ஆள் தாங்க, கமிஷனர் தான். கமிஷனை பார்த்தோன்னே மதி எப்படி எந்திரிக்குது. இவர் போனவர் மதியை பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என்னம்மா மதி நல்லா இருக்கியா என்ன இங்கே அப்படிங்கல. இல்லை சாமி கும்பிட வந்தோம் அப்படிங்கல. சுரேஷையும் பார்க்குறாங்க. ஓ ஆமாப்பா காலைல தான் சொன்னாங்க, இப்போ தான் கேள்விப்பட்டேன். பார்த்தேன் நியூஸ்லலாம் பார்த்தேன், செல்லுலையும் பார்த்தேன், கல்யாணம் முடிஞ்சிருச்சாமே, என்னம்மா திடீர்னு பண்ணிக்கிட்டீங்க, என்ன மிரட்டலா உருட்டலா அப்படின்னு அவர் வாட்டுக்கு பேச உடனே அவங்க மாமியாக்காரி சுரேஷ் அம்மா வந்துட்டு சார் அப்பெல்லாம் இல்லை சார், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இல்லை ஒரே நாளில் எப்படி ஓவர் நைட்டில் ஏதோ
பணக்காரன் ஆனால் சொல்லுவாங்களே எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. என்ன அப்பெல்லாம் ஒன்றுனா என்ன ஏதாவது மிரட்டலா உருட்டலா சொல்லுமா, ஏதாவது சொல்லு, இவங்களை முட்டிக்கு முட்டி தட்டுவான் அப்படிங்கிற சுரேஷ் சார் அப்பெல்லாம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. பிடிச்சதா சார், சம்மதிச்சுதான் சார் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கல. சம்மதிச்சு கல்யாணம் பண்ணீங்களா, எப்படி நான் நம்புறது அப்படிங்கிற மலர் முன்னுக்கு வருது. இல்லை அதெல்லாம் இல்லை, அவங்க அப்பா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார்ட்ட தான் வேலை பார்க்குறாரு, இந்த மாதிரி கல்யாணம் நின்று போச்சு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவுடனே அவர் புலம்பியிருக்காரு. நம்ம முதலாளி இப்படி புலம்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மச்சனனுக்காக என் பொண்ணை தர்றேன் அப்படின்னு இவங்க அப்பாவாக தான் இந்த மாதிரி பொண்ணை கட்டிக்க கொடுத்தாங்க அப்படின்னு மலருக்கு உளருது. இருந்தாலும் மதி அப்படி பார்க்குது. ப்ளீஸ் மதி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுது மலர். ஓ அப்படியா, அப்போ அவங்க ஓனருங்கிறதுனால அவங்க மச்சானுக்காக பொண்ணை கொடுத்துருக்காங்க. என்னம்மா மதி உண்மையை சொல்லு, இந்த பொண்ணு சொன்னாலாம் உண்மையா அப்படிங்கிற எல்லோரும் மதியை பார்க்குறாங்க. மதி என்ன பண்ணுது அப்படி பார்க்க, அது சார் என்னம்மா அது சார்னா என்னம்மா பின்னுற மாதிரி இருக்கு, என்ன உண்மையை சொல்லு, மிரட்டி கல்யாணம் பண்ணாங்களா இல்லை என்ன சொல்லு, இப்போ முட்டி உள்ளார தூக்கி வச்சு தள்ளிடுறேன், இவன் வேலையும் முழுசாக கேன்சல் பண்ணிடுறேன் சொல்லு அப்படிங்கல. சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கெல்லாம் யாரும் மிரட்டலாம் இல்லை, எங்கள் அப்பா பாவம் அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு, இவர் உதவுனாரு, இவங்க அக்கா வீட்டுக்காரரு ரொம்ப பணமெல்லாம் கொடுத்து உதவி இருக்காரு, ஆப்ரேஷனுக்கு எல்லாமே நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால தான் கஷ்டப்படுறாருன்ட்டு என் பொண்ணை கட்டித்தாரேன்னு எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாங்க, நல்லதாக சார் இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க எந்த தப்பும் பண்ணலை, இவர் இவங்க குடும்பம் ஏன் எல்லாருமே நல்லவங்கள தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே அப்போ உண்மைதான், உங்கள் அப்பாவை தான் உன்னை விரும்பி கட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க, எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, வீடியோலாம் செல்லலாம் எடுக்கிறாங்க. அப்புறம் என்னையா பரவாயில்லையே ஒருத்தவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கிற. ஆமாம் சார் அவ்வளோ பெரிய தொகை ஆப்ரேஷனுக்கு இவங்க தான் கொடுத்துருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க சார், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இவரை பற்றி கொஞ்சம் ஆர்வப்பட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல. என்னம்மா சொல்கிறேன் நிஜமாவா? ஆமாம் இவரும் நல்லவர் தான், எல்லாருமே நல்லவங்க தான், ப்ளீஸ் சார் அவருக்கு இந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்கணும். பரவாயில்ல, அப்போ நீ சொல்கிறது உண்மைன்னா வாபஸ் வாங்கிடலாம், வேலையை கொடுத்துடலாம், ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் அடுத்தவங்கள துன்புறுத்தக்கூடாது என்னையா அப்படின்னு சுரேஷை பார்த்து கேட்க. ஓகே சார் அப்படிங்கிறாங்க. வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட சுரேஷ் பக்கத்தில் வராரு, பயந்துக்கிட்டே பக்குன்னு கையை நீட்டுறாரு. கைக்குடியா அப்படின்னு சொல்ல, வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன், பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கையா, உன் மேலே எவ்வளோதான் சொல்லுது பார்த்தியா, நீங்கள் மிரட்டுறீங்களோ உருட்டுறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் புருஷன் குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு இப்படி இத்தனை பேர் மத்தியில் ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அந்த பொண்ணோட நல்ல மனசாக புரிஞ்சுக்கோங்க சரியா. சரி சார் மதி ஏன் பொண்டாட்டி சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஏதாவது ஒன்றா எனக்கு சொல்லு. இல்லை சார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார், எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வராமல் எல்லாம் வராது, அந்த வார்த்தையே எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லவன் சொன்ன பார்த்தியா, நீ தான்மா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாபஸ் வாங்கி ரிட்டர்ன் லெட்டர் எழுதி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. எழுதிட்டு நாளைக்கே நீ வேலையில் ஜாயின் பண்ணிக்கையா அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு காலில் விழுக போகிறாங்க. வேணாயா, இல்லை சார் இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக பண்ணுங்க அப்படின்னு மதியம் சுரேஷும் அந்த பெரிய கமிஷனர் காலில் விழுகிறாங்க. பரவாயில்லையா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சார் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு சுரேஷ். அந்த கமிஷனை பார்த்து என்ன இருக்கியா கும்பிட்ற? இல்லை சார் உள்ளார இருக்குது சாமி எல்லாருக்கும், எனக்கு நீங்கள் சாமி இப்போதைக்கு. சாமிங்கிறது உன் பொண்டாட்டியா பக்கத்தில் இருக்கு பாரு, அந்த பொண்ணு வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சு பாரு, அதுதான் உனக்கு இப்போ எல்லாம் நல்லது பண்ணியிருக்கு, பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்க எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு சாமி கும்பிட. என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளையா, அதுக்கு தான் வந்திருக்கேன் சார் அப்படின்னு வேகமாக மதி கூப்பிட. என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்ல. ஓ எனக்கா தேங்க்யூ அப்படின்னு கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வச்சுருக்காங்க உங்கள் பிறந்தநாளுக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்க. தேங்க்யூம்மா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு விபூதி எடுத்து வச்சுக்கிறாரு. நல்லா பார்த்துக்கோங்க, ஒழுங்காக பார்த்துக்கணும், இது என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அப்படியே மதி அப்படின்னு மலர் கட்டி பிடிக்குது. அப்படியே எல்லாரும் மாமனார் மாமியார் பரவாயில்லம்மா தேங்க்ஸ்மா நீ நல்லபடியாக எல்லாம் சொல்லிட்ட அப்படிங்கிறாங்க. சுரேஷ் அப்படியே பார்க்குறாரு, எல்லாரும் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதிய கொஞ்சமாவது அவள் மூஞ்சி தெரியாதா, அதாவது காதல் வந்துருச்சு இல்லையா, காதல் வந்தது அப்படி காளையின் உள்ளம் தேடுது கண்ணியோட மூஞ்சியை, எல்லாம் மறைச்சிட்டு இருக்காங்க. காது தெரியுது, அப்புறம் முடி தெரியுது. அட தள்ளுங்கடா என் பொண்டாட்டியை பார்க்க விடுங்கடான்னு இப்படி ரசிக்கிறாரு. எல்லாரும் அப்படியே மதிய சூப்பர் அத்தை சூப்பர், உண்மையிலே மாமியாக இருந்துட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்னை நான் கூட என்னமோ நினச்சிட்டேன், என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு, ஐயோ அதுவும் அவரே வாழ்த்து சொல்லிட்டாரு, இங்கே பாரு எல்லாம் ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்திருக்காங்க, ஐயோ இங்கே பாருங்க இப்போவே மொபைலில் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் காமிக்க, வேலை கிடச்சிருச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கெல்லாம் மாப்பிள்ளை நீங்கள் மாப்பிள்ளை தான்
மாப்பிள்ளை தானே, மாப்பிள்ளைக்கு வேறு வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சரி கிளம்புவோம் அப்படின்னு அப்படி ஒரு மாதிரியாக பதட்டத்தோடு பேசுகிறாரு. சுரேஷுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் ஒதுங்கிக்கிறாங்க. ஒதுங்கினதுக்கப்புறம் அப்பாடா என் பொண்டாட்டி எப்பாவது விட்டிங்களே பார்க்குறக்கு அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி காதல் பார்வையோட பார்க்க நம்ம மதி அப்படியே நிமிந்து பார்க்குது. எல்லாம் எங்கள் அப்பாவை காப்பாற்றினீங்க பாருங்கள், அதுக்காகத்தான் உங்களெல்லாம் வச்சு செய்வேன், உங்களுக்கு வேலை தானே வாங்கி கொடுத்துருக்கேன், அதுக்காண்டி விட்டுருவேனா என்ன அப்படின்னு மதி மனசுக்குள்ள நினைக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புறாங்க. எங்கேயாவது போய் நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மலர் போயிட்டு அத்தை அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலை, இன்றைக்காவது பண்ணலாம்ல. பண்ணலாண்டி, சந்தோஷமாக இருக்கேன், போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடா டே பாக்கியராஜ் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. மதி என்ன பண்ணுது, சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கையில் சுரேஷ் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. எல்லாம் கூடையாக பழங்கள் பூக்கள்லாம் போகுது. என்ன இது அப்படின்னு சுரேஷ் கேட்க, என்னதா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாம், நேற்றா நடக்கல, அதான் நேற்றே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்ல, என்னது முடிஞ்சிருச்சா? ஆமாம், இது இன்னைக்கு 2வது இரவு தானே. டேய் அந்த இரவு சொல்லலடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ போட அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மதி மலர் நீ போய் எல்லாம் அலங்காரம் பண்ணுப்போ. சரிங்க த அப்படின்னு மலரும் அவங்க புருஷனும் போகிறாங்க. பாக்கியராஜ் எல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மதி நீ சந்தோஷம் வாழ்க்கையை தொடங்கு அக்கா, எல்லாம் தெரிஞ்சுட்டு எப்படிக்கா? ஐயோ நான் அப்பெல்லாம் சொல்லலை, நல்லபடியாக பேசுங்க வைங்க, அதைத்தான் சொன்னேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. எல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வரும், மனசு மட்டும் மாறினா போதும் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படியே பால் செம்பு எல்லாத்தையும் கொடுத்து உள்ளுக்கு அனுப்புகிறாங்க. உள்ளுக்கு ஒரு உள்ள உட்காந்துருக்காரு மெத்தையில். போயிட்டு பாலை கொண்டே கொடுக்குறாங்க. அப்படியே வாங்குறாரு, கை டச்சுன்னு சுண்டு விரல் படுது. அப்புறமா அப்படி ஒதுங்கிக்கிட்டு போய் உட்காந்துடுறாங்களா. உட்காந்துன்னா பாலை வச்சுட்டு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. கையை பிடிக்கிறாரு, அப்படியே பார்க்குது. தேங்க்ஸ் மதி அப்படிங்கிறாரு. தேங்க்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ரொம்ப தேங்க்ஸ் மதி, நீ மட்டும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே கையை அப்படியே உதிர்றாங்க. ப்ளீஸ் மதி, உன்னை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், நீ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக காதலோட பார்க்குறாரு. வேலை கிடச்சிச்சுனோன்னா எவ்வளோ பேச்சப்பாரு, இதே வேலை இல்லாமல் இருந்தால் இந்த கையை பிடிச்சி திருப்பி இருப்பார், நீலாம் ஒரு மூஞ்சி ஆடி அப்படி இப்படின்னு ஆடி இருப்பார் மனுஷன். பா நீலாம் என்ன நடிப்பு அப்படின்னு திரும்புகிறாங்க. சாமி முடியலடா அப்படின்னுட்டு, என்ன அந்த பக்கம் திரும்புகிற, நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னை பாரு மதி ப்ளீஸ் மதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கன்னத்தை பிடிச்சி திருப்புறாங்க. அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம், இப்படியும் போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.